மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. இந்த மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடு தான். சீமானோட பாலிடிக்ஸோ அல்லது சீமானோட அரசியலோ எக்ஸிஸ்டிங் பாலிடிக்ஸுக்கு நேர் ஆப்போசிட். கொள்கையெல்லாம் வேணாம், எலெக்ஷன் வந்துச்சுன்னா வெற்றியை நோக்கி நகரணுங்கிறது தான் இருக்கிற சிஸ்டமுடைய பாலிடிக்ஸ். அந்த ஃபார்முலாவுடைய வராதவர் 4 முனை போட்டி தான். அப்போ புதிய ஃபோர்ஸா விஜய் வந்திருக்கிறாரு. எக்ஸிஸ்டிங்கா டிஎம்கே வந்து அலைன்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. அவங்கள்ட்ட பணபலம், படைபலம், அதிகார பலம் இருக்குது. அதை எதிர்த்து போரிடக்கூடிய சக்தி வந்து நாம் தமிழர் இருக்குது. நேற்று அந்த திடம்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு, வியூகங்கள் இருக்கு, தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கே இருக்கக்கூடிய பல விதமான சூத்திரங்கள் இருக்கு. குறிப்பா மாற்றத்துக்கானன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம் விஜய் தான். மாற்றம் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் இருந்தார். இப்ப விஜய் வர்றதுனால அவர்லாம் இல்ல மாற்று, நான் தான் மாற்றம். ஏன்னா விஜயனுடைய கான்சென்ட்ரேஷனோ அல்லது விஜயோட ஃபேன் பேஸ்ல இருக்கிறவங்கள பார்த்தாலே இவங்கெல்லாம் நாம் சொல்ற ஓட்டு போட்ட மாதிரி தெரியல. எப்பா விஜய் தமிழ் தேசியமும் திராவிடமும் என்ன திரு கண்கள், இந்த மண்ணின் கண்கள் பேசிட்டாரு எப்பான்னா போட அப்படின்னு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவன் மண்டைக்குள்ள வந்து அவ்வளவு காண்டு இருக்கும். யோ வசனத்தை பேசினா தமிழ் தேசியமையா போயா, சரி தமிழ் தேசத்துக்காக விஜய் போட்டு 2 ஆக்டிவிட்டி சொல்லலாம்னா ஏதோ இருங்க பணியில் போயிட்டு இருக்கோம். அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் ஊடகவியாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நாம் தமிழர் கட்சி சில ஆண்டுகளாகவே மலைகளின் மாநாடு, நீர்களின் மாநாடு, கடலின் மாநாடு, இது மாதிரி நிறைய வந்து இயற்கைக்கான மாநாடுகள் நடத்தினாங்க. இப்போ வந்து தேர்தல் காலம். நாளை வந்து திருச்சியில வந்து தேர்தல் மாநாடு நடத்துறாங்க. 234 வேட்பாளர், தொகுதி வேட்பாளர்களும் அறிவிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில தமிழக அரசியல் களத்துல நாம் தமிழர்களுக்கு பலத்தை கொடுக்கும்? இல்ல, அவங்களுடைய இவ்வளவு நாள் செயல்பாடுகளுக்கு வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். வாழ்வா சாவான்னு சொல்றதை விட கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலா இது இருக்கும். ஏன்னா நீங்க 16 தேர்தலும் 21 தேர்தலும் இருந்த களம் வேறு, இப்ப இருக்கிற களம் வேறு. கிளியரா 4 எலெக்ஷன், 4 முனை போட்டி தான். அப்போ புதிய ஃபோர்ஸா விஜய் வந்திருக்கிறாரு. எக்ஸிஸ்டிங்கா டிஎம்கே வந்து அலைன்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க. அவங்கள்ட்ட பணபலம், படைபலம், அதிகார பலம் இருக்குது. அதை எதிர்த்து போரிடக்கூடிய சக்தி வந்து நாம் தமிழருக்கு இருக்கா, அதை எதிர்த்து போறாங்கன்னா எவ்வளவு ஜெயிக்கிறாங்கன்றத மக்கள் பார்த்துவாங்க. இப்போ அதை நிரூபிக்க வேண்டிய தேவையும் காலத்திற்கு கட்டாயமா நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. அதை சாத்தியப்படுத்துவாங்களாங்கிறத நம்ம சொல்ல முடியாது, இப்போ நம்மளால சொல்ல முடியாது. பட் அதை நோக்கிய பயணம் இருக்கா, அது வீரியமா கேட்டா இருக்கு. வீரியமா ஒர்க் பண்றாங்க கிரவுண்ட்ல. நேற்று அந்த திடம்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டணும். அவங்க கூட்டதான் கூட எனக்கு 2வது பட்சம் தான். கூட்டத்தை கூட்டுறதுன்றது வந்து ஒரு பெரிய சாதனை கிடையாது கேட்டீங்கன்னா. கூட்டத்தை கூட்டுறதை தாண்டி ஓட்ட கூட்டம் தான் நீங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள போய் குரல் ஒலிக்க முடியும். இப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு, வியூகங்கள் இருக்கு, தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கே இருக்கக்கூடிய பல விதமான சூத்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி உள்ள போகிறதுக்கான வேலையை பார்க்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். போனாங்கன்னா மகிழ்ச்சி தான். பட் இந்த மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடு தான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பல மாநாடு போட்டாங்கல்ல, அந்த மாநாடு மக்களுக்கான மாநாடு தான். இப்போ மரம் யாருக்காக? மக்களுக்காக தான். தண்ணி யாருக்காக? மக்களுக்காக தான். அனைத்து உயிர்களுக்கும் தண்ணி, மரம்லாம். அப்போ எல்லாமே வந்து எல்லா உயிர்களுக்குமான ஒரு தேவையான ஒரு மாநாடு தான். இறுதியில வந்து தேர்தல் ஜனநாயகத்துல ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டிலாம் ஓட்டு போட முடியாது, மனிதர்கள் தான் ஓட்டு போடணும். அப்போ அது மக்களின் ஒரு மாநாடுன்றதை அறிவிக்கிறாரு. குறிப்பா மாற்றத்துக்கானன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம் விஜய் தான். மாற்றம் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தான் இருந்தார். இப்ப விஜய் வர்றதுனால அவர்லாம் இல்ல மாற்று, நான் தான் மாற்று நிறுவ வேண்டிய ஒரு தேவை விஜய் சீமானுக்கு இருக்கு. இப்போ மாற்றத்துக்கான மக்களின் மாநாடுன்னு அவர் போறதுங்கிறது ஒரு நுணுக்கம், ஒரு நுட்பமான ஒரு அணுகுமுறை தான். சார், நீங்க சொன்ன மாதிரி கடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா 3 முனை போட்டிகள் தான் இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி 4 முனை போட்டிகள் நீங்களே சொல்றீங்க. இப்ப 4 முனை போட்டி வரப்ப சீமானுக்கு இதுக்கு முன்னாடி இந்த 8.6% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்ல வந்து நம்ம வந்து எதையுமே இப்ப முன்கூட்டியே கணிக்க முடியாது. ஆனா என்ன ஒண்ணு இருக்குன்னா, விஜய் அவர்கள் பிரிக்க போற ஓட்டு அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து எல்லா கட்டத்தும் பிரிக்கிறாரு. திமுக பிரிப்பாரு, அதிமுக பிரிப்பாரு, நாம் தமிழர் பிரிப்பாரு, எல்லாத்தையும் பிரிப்பாரு. ஏன்னா எங்கிருந்து எடுக்க முடியும்? வானத்துல எடுக்க முடியும், ஓட்டை ஏற்கனவே தான் எடுக்க முடியும். அவரோட டார்கெட் வந்து
எல்லா விழாக்களையும் சொல்றது வந்து திமுக டிவிகே அப்படிதான் சொல்லி. அவரோட டார்கெட் டிஎம்கே தாங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா திமுக எதிர்ப்புலே வந்ததான் நாம் தமிழர் கட்சி. நீங்க இனப்படுகொள்ள இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அந்த ஓட்டுகள் வந்து டிவிகே சொல்றது. திமுகவோட எதிர்ப்பு அப்படிங்கறதா விஜயோட ஓட்டு. உங்களுக்கு புரியுதா? திமுக எதிர்ப்பு தான் விஜயும் பேசுறாரு, திமுக எதிர்ப்பு தான் அண்ணன் சீமான் அவர்களும் பேசுறாங்க. இப்ப சிக்கல் அங்க வருதுன்னா, சீமான் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஹார்ட்கோர் தமிழ் நேஷனலிஸ்ட், அவன் நீங்க சுட்டுப்பட விஜய்கிட்ட போக மாட்டான். எப்பா விஜய் தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள், இந்த மண்ணின் இரு கண்கள்னு பேசிட்டாருப்பான்னா போட்டா அப்படின்னு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவன் மண்டைக்குள்ள வந்து அவ்வளவு காண்டு இருக்கும். யோ வசனத்தை பேசுனா தமிழ் தேசியமா போயா, சரி தமிழ் தேசத்துக்காக விஜய் போட்டு 2 ஆக்டிவிட்டி சொல்லலாம்னா ஏதோ இருங்க பன்னீர் போயிட்டு வந்துருவான், ஒன்றும் இருக்காது. அப்போ ஹார்ட்கோர் தமிழ் நேஷனலிஸ்ட் வந்து ஓட்டு போட மாட்டான். அந்த ஓட் பேங்க்ல, சீமானோடைய ஓட் பேங்க்ல மாற்றத்துக்கான ஓட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அது எவ்வளோ பர்சன்ட் நமக்கு தெரியாது. அந்த பர்சன்ட்ல கொஞ்சம் போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அசஸ்மெண்ட் இது தப்பா போகலாம், சரியாகவும் போகலாம். என் அசஸ்மெண்ட் படி ஏற்கனவே வாங்கினதை விட கூடுதலா வாங்குவாரு. ஆனா அந்த கூடுதல்ல ஒரு சர்க்கிள் இருக்கும், அது விஜயாரா இருக்குங்கிறது என் அசஸ்மெண்ட். இப்போ 8 வாங்கினவர் 16 வாங்கினாங்க அப்படின்னா 12 வாங்குறாருன்னு சர்க்கிள் தான். உங்களுக்கு புரியுதா? பெர்ஸ்பெக்டிவா பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா தெரியும். பட் அந்த வீச்சை குறைச்சிருக்கிறாருல விஜய், அது விஜயா யாருங்கிறத நம்ம ஆஃப்டர் த எலெக்ஷன் தான் சொல்ல முடியும். பட் என் அசஸ்மெண்ட் இது கூடுதலாக வாங்கதான் எனக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது, இப்போ வரைக்கும் தோணுது. ஏன்னா விஜயனுடைய கான்சென்ட்ரேஷனோ அல்லது விஜயோட ஃபேன் பேஸ்ல இருக்கிறவங்கள பார்த்தாலே இவங்கெல்லாம் நாம் சொல்ற ஓட்டு போட்ட மாதிரி தெரியல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அவங்களுடைய மனநிலையோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது திமுகவோட ஓட்டர்ஸு அப்புறம் எல்லாருமே கலந்த மாதிரி ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதை திமுகவுக்கு அதிகமாக இருக்காங்களா அதிமுக அதிகமாக இருக்காங்களாங்க நம்ம பார்க்கணும். இன்னொன்று எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இது மாதிரி வந்துட்டு போவாங்க. மக்கள் இதுமே வந்தாரு, டிவியெல்லாம் உடச்சு விட்டாரு, ஏதோ பண்ணாரு, இப்போ எங்க இருக்காரு? அறிவாளத்துல இப்போ உட்காந்துக்கிட்டாரு. இப்போ அந்த ஓட்டுலாம் எங்க இருக்கும்? மாற்றம்னு நினைச்சாங்க கமலை, அந்த அவங்கள இப்போ யாருக்கு போடுவாங்க தெரியல. அப்ப அது மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ ஏறுமா இறங்குமாங்கிறத முன்கூட்டி கணிக்க முடியாது. பட் ஏன் அசஸ்மெண்ட்டுங்கிறது அவருடைய லைன் கிராஃப் வந்து அப்கிரேட் தான் ஆகும். அதுல ஒரு சர்க்கிள் இருந்ததுன்னா அது விஜயால இருக்கலாங்கிறதா என் அசஸ்மெண்ட். ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில வந்து சீமான் சொல்லியிருக்காரு, வந்து தம்பி அழைச்சு நான் போக மாட்டேன், அண்ணா நான் தான் அவர் அழைக்கணும். இதுவுமே அழைக்கவும் முடியாது, முடிஞ்சு போச்சு. ஆனா பெரும் எதிர்பார்த்தாங்க. இல்ல அது என்னன்னாங்க, இல்ல நாம் தமிழர் டிவிக்கு ஒரு கூட்டணி அமையும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி வந்து டிவிகேங்கிற கட்சி ஆரம்பிச்ச பிறகு நிறைய வாழ்த்துக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல. கொள்கையை அறிவிச்ச பிறகு ஆதரவு தெரிவிச்சாரா? இல்ல. அவ்வளவுதான். அதை போட்டு குழப்பிக்க கூடாது. முன்னாடி ஆதரிச்சாருப்பா இப்ப எதிர்த்தாருப்பாங்க. பகுப்பாய்வு செய்து பார்க்கக்கூடியவங்க கரெக்டா புரிஞ்சுப்பான். எப்பயா ஆதரிச்சாரு? விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாரப்ப ஆதரிச்சாரு. ஆமா ஆதரிச்சாரு. விஜய் அறிக்கை விட்டாரு. விஜய் மாநாடு அறிவிச்ச பிறகு ஆதரிச்சாரா? ஏன்? ஏன்னா விஜய் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அவரோட கொள்கை தெரிஞ்சிச்சு. அப்புறம் எப்படி ஆதரிக்க முடியும் அவரால்? அதாங்க ஸ்டாண்டு. எனக்கு கேட்டீங்கன்னா சல்யூட் பண்ணணும். நீங்க ஒருத்தன் பொய்யா இருக்கிறான் அல்லது தனக்கு எதிராக இருக்கிறான்னு வெளியில வந்துட்டாரியா, நல்லது தானையா அது? நான் எனக்கு ஆதரவா இருப்பீங்கன்னு நான் அவங்க கூட நம்பி வரேன். நீங்க எதிரானது தெரிஞ்சுன்னா அவங்க விட்டு நான் விலகி போறதா உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. நான் பரவாயில்ல கூட இருக்கிறேன்றதுக்காக இருந்தேன்னா நான் ஒரு சுயநலவாதின்னு அர்த்தம், சந்தர்ப்பவாதின்னு அர்த்தம். இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. இல்ல, அவருடைய கான்செப்ட் வேறங்க. ஏங்க, சீமானோட பாலிடிக்ஸோ அல்லது சீமானோட அரசியலோ எக்ஸிஸ்டிங் பாலிடிக்ஸுக்கு நேர் ஆப்போசிட். ஓகேவா? கொள்கையெல்லாம் வேணாம், எலெக்ஷன் வந்துச்சுன்னா வெற்றியை நோக்கி நகரணுங்கிறது தான் இருக்கிற சிஸ்டமுடைய பாலிடிக்ஸ் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா கூட வராதவர் அவர் தனித்து நின்று ஜெயிக்கணும் நம்புற அவர் நம்பிக்கை நீங்க எப்படிங்க கொச்சப்படுத்த முடியாது? அவர் நம்பிக்கைங்க. அவர் நம்புற வரைக்கும் ஒரு கட்சி நடத்த போறாரு, நம்பலன்னா கட்சி உடைய போகுது, இல்ல வேற ஒருத்தர் நடத்தி நடத்த போறான், அவ்வளவுதான். அவர் நம்பிக்கை நம்ம கொஸ்டின் பண்ணுவோ கொச்சப்படுத்த முடியாது. இருக்கிற வரைக்கும் போராடுவாரு, முடிஞ்சா அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாரு. நாளைக்கு ஒருத்தர் வந்து ஒரு கொள்கை நிலைப்பாட்டுல மாறலாம். இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது, அது மாதிரி நாளைக்கு விசிகா இருக்குது. கொள்கை நிலைப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்கன்னா ஒன்னா சேர கூட வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு அவர் கூட்டணி போக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வந்திருக்கு. சொந்த தொகுதியில் இருக்கிறாரா சீமான் அவர்கள்? காரைக்குடியில நிற்பதாக ஒரு தகவல் வருது. அது அதிகாரப்பூர்வ தகவலா சார்? இல்ல, அங்க நிக்கதான் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஏன்னா சிவகங்க பக்கத்துல தான் இருக்கு, அங்க நிக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றாங்க. பட் எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும்ல.
ஆமா 230 வேட்பாளர் அவரும் முக்கியமான வேட்பாளர். கட்டாயம். சார் 20 ஆண்டுகளாக தேமுதிக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு போயிட்டு இருக்கு. முதல் முறையா நேத்து திமுகவோட கூட்டணி உறுதியாயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா திமுகவை அடிக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சதாக கேப்டன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாத்துக்கீங்க? அந்த கட்சியும் ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை, கோட்பாடு, தத்துவம்லாம் இல்லைன்னா ஒரு கட்சியினுடைய வீழ்ச்சி பாதை இப்படிதான் ரொம்ப அகோரமா இருக்கும். ரொம்ப பாவமா இருக்கு அவங்கள பார்த்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி போய் சிக்கிக்கிட்டாங்க. இதனால திமுகவுக்கு பெரிய லாபம் கிடையாது, தேமுதிகவுக்கு ஓரளவு லாபம் இருக்கலாம். ஒரு பர்செப்ஷன் கிடைக்குது, ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது, அதில் வேற ஏதாவது உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கலாம். மற்றபடி அந்த கட்சி நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. தொண்டர் நினைச்சா நீங்க கேட்குறீங்க பாவமா இருக்குன்றீங்கன்னா, விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு பிம்பம் இருந்துச்சு, மாற்றுங்கிற பிம்பம். இப்போ மாற்றுங்கிற பிம்பம் தான் இருக்குது. எல்லாரோடையும் பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்க முடியும். எப்படி திரைமறைவு காய்மறைவுமாங்க, இது அவங்க ஓப்பனாவே அவங்க ஒரு வேற மாதிரி தான் பேசுறாங்க. எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படி இருக்க முடியாது, எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப நான் பொய்யா வாழ்றேன்னு அர்த்தம். எனக்கு எதிரி கண்டிப்பா இருப்பான். உங்களுக்கு புரியுதா? எல்லோரும் எனக்கு நண்பன்னு ஒருத்தன் அரசியல் சொல்றான்னா அவன் முதல் ஃப்ராடுன்னு அர்த்தம். அரசியல் ரீதியா உங்களுக்கு எல்லாரும் நண்பர்களா இருக்க முடியாது. தனிப்பட்ட முறையில மாமா மச்சானா இருக்கலாம், அரசியல் ரீதியா நண்பர்களா இருக்க முடியாது. அது அவங்க சொல்றாங்க. ஆனா ஒரு நேர்மையை அவங்கள்ட்ட பாராட்டணும். இன்னைக்கு அவங்க பிரஸ் மீட் வைக்கும்போது சொன்னாங்க, ஏங்க அதிமுக கூட போலன்னு கேட்கும்போது, என் நிர்வாகிகள்லாம் சரி திமுக கூட போகணும்னா நான் போனாங்க வரலந்தியா சொல்லிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இல்ல உண்மையிலேயே நிர்வாகிகள் எடுத்த முடிவு இல்ல, நிர்வாகிகள் எடுத்து, இது நல்ல கேள்வி. நமக்கு தெரியாது, திரைமறைவு நடந்தது நமக்கு தெரியாது, அல்லது அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நாம ஒண்ணு சொல்றோம்னா நம்மகிட்ட ஆதாரம் இருக்கணும், அதுவும் நம்மள்ட்ட இல்லை, அதெல்லாம் பேசவும் முடியாது. ஆனா ஓரளவு அதுல உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கட்சியில கொஞ்சம் பேர் தான் இருக்கான். அந்த கொஞ்சம் பேருக்கும் ஏதாச்சும் ஒன்று நடக்கணும், ஏதாவது ஆளுங்கட்சிக்கிட்ட போனால் அதை காசு கிடைக்குன்னு நினைக்கலாம், அதனால கூட சொல்லியிருக்கலாம். இன்னொன்று அவங்க மச்சானுக்கு, அவங்க தம்பிக்கு சுதீஷ் அவர்களுக்கு ஒரு எம்பி சீட் வேணும், அதை கொடுக்குற கட்சி தான் போவோம். போன வாட்டி ஏடிஎம்கே சொன்ன வாக்கு காப்பாற்ற திமுக கொடுக்குறன்னு சொல்லிச்சு போயிட்டாங்க. நமக்கு எப்படி சார் ஓப்பனா சொல்றாங்க? அதாவது எனக்கு எந்த கட்சி அதிக சீட் தருதோ ராஜ்யசபா அந்த கட்சி தான் போவாங்க. இது மக்களுக்கு புரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஊடகங்களின் வேலைங்கிறது மக்களுக்கு காட்சிப்படுத்தணும், அம்பலப்படுத்தணும். பார்த்துக்கங்க, இவங்களாம் இப்படிதான் 2006 நழுவி வேண்டிய படம் 2026 நழுவி வந்திருக்குதுன்னா அந்த பழம் நல்ல பழமா அழுவி போன பழமான்னு யாருக்கு தெரியும்? இல்ல தேன் கலந்து வந்திருக்கு அப்படிதான் சொல்றாங்க. அதான் தேன் கலந்து வந்திருக்கும். ஆனா அது இந்த என்ன தேன் சொல்லுவாங்கன்னா, இயற்கை தேன் கிடையாது, செயற்கை தேன். அது ரொம்ப உடம்பு கெடுதி, நாட்டுக்கும் கெடுதி தான். அது இந்த கூட்டணி எதுக்கு அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் 4 வார்த்தை திட்டுறதுக்கு அது பிரேமலதாமையார் பயன்படுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணலாம். மற்றபடி கட்சிக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு? இது திமுக கூட்டணிக்கு பேர் ஆபத்துங்க. விசிகாக்கு என்ன ஓட் பேங்க், காங்கிரஸுக்கு என்ன ஓட் பேங்க், கம்யூனிஸ்ட்க்கு என்ன ஓட் பேங்க், இவங்களுக்கு என்ன ஓட் பேங்க்? தேமுதிக 8 சீட்டு கொடுத்தோம்னா ஆனால் திரும்ப விட்டுருவேன் நீ? அவ்வளவு பெரிய கட்சி, மாநில கட்சி, 6 எம்எல்ஏ கொடுக்குற, இவங்களுக்கு 8 எம்எல்ஏ + 1 பேசுறீங்கன்னு ஒரு செய்தி வருது. எப்படி சாத்தியமாகும்? அப்ப அவங்களுக்கு 10 கொடுப்பா. ஆமா, நான் இத்தனை ஆண்டு காலம் கூட்டணி தொடர்ந்து பயணிச்சிருக்காங்க. 10 ஆண்டு காலம் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு கூடவே இருந்து கும்மி அடிச்சுட்டு இப்ப திடீர்னு வராங்கன்னா நீ அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருவியா? இது கொள்கை கூட்டணி கிடையாது. இனிமே நீ பேச முடியாது. திஸ் இஸ் நாட் த என்ன சொல்றது, ஐடியாலஜிக்கல் அலைன்னு சொல்லுவார் அடிக்கடி திரும்ப. இனிமே அதை சொல்லவே முடியாது. நீங்க என்ன கொள்கை? தேமுதிக என்ன கொள்கை இருக்கு? கருப்பு சிவப்பு இல்ல ஓபிஎஸ் என்ன கொள்கை இருக்குது? ஒரு கொள்கையும் கிடையாது. இன்னைக்கு பாத்துருக்காரு ஓபிஎஸும் அதான் சொல்லுது, ஒரு கொள்கை கூட்டணி கிடையாது, சந்தர்ப்பவாத கூட்டணி, அவ்வளவுதான். எடப்பாடி தூக்கி போட்ட உதிரிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். அவரு கவலையப்படலையாங்க எதிர்கட்சிக்கு, போகட்டும்ட்டாரு. ஏன்னா அதே நிலைப்பாடாதான் திமுக இருந்துச்சு. ராஜகண்ண பண்ண சொன்னாரு, யோ தேமுதிக ஒரு கட்சியா போய அப்படின்னு பேசினாரா இல்லையா? சேர்த்துட்ட பிறகு எப்படி அது ஒன்னே மலை போல பெரிய கட்சியா மாறும்? இல்ல, அந்த கட்சி நம்ம கொச்சைப்படுத்த விரும்பல, பாவம், அதான் கடந்து போறேன். இல்ல சில மாதத்துக்கு முன்னாடி விஜய் பிரபாகரன் அவர் கூட சொன்னாரு, விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், காங்கிரஸோட கூட்டணி வைக்காதீங்க, காங்கிரஸ்காரங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்லாம் சொன்னவர். திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்காங்க. இன்றைக்கு நேற்று நாளை நம்மதேன்னு தெரியல. காங்கிரஸ் செக் வைக்கிறதுக்காக கூட ஸ்டாலின் அதை பண்ணிருக்கலாம் சார். நீங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும்னா, ஸ்டாலின் இஸ் a பொலிட்டிக்கல் அனிமல். தன் கூட்டணியில இருக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்க காங்கிரஸை தலையில கொட்டி உட்கார வைக்கிறதுக்கு வேலையை பார்த்துருப்பாரு. மாநில தகவல் பாருங்க, கப்சிப்புன்னு ஆயிட்டு சரிதாங்க, நல்ல கூட்டணி தாங்கன்ற அப்படி. இப்போ காங்கிரஸ் சைலன்ஸ் பண்ணணும், விசிக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கக்கூடாதுன்னா இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணி ஆகணும்.
ஸோ அதனால கூட ஸ்டாலின் அவர்கள் இந்த மூவ் எடுத்திருக்கலாம். அப்படி கூட நீங்க பொலிட்டிக்கலாவும் இதை நீங்க பார்க்கணும். ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அனிமல் மாதிரி ஒரு சாணக்கியமான தெரியல. 4 வருஷமா கூட்டணி கட்சியில கட்டி பாதுகாத்துட்டு வர. அதாங்க சொல்றேன், அவர் வந்து குட்டி கட்சியோ பெரிய கட்சியோ பர்செப்ஷன் வைஸ் வேற. அவனால எனக்கு லாபமே இல்லாம கூட போகுது, ஆனா உன்னை நான் ஒடுக்கிறதுக்கு அவனை யூஸ் பண்ணுவேன். காங்கிரஸ்காரனை பார்த்து இன்னும் ரொம்ப ஓர பேசிட்டு இருக்க, தேமுதிக வந்துருச்சு, நாளைக்கு ஓபிஎஸ் வருவாரு, சீட்ல அதிகமா கேட்காத, உட்காரு கம்முன்னு சொல்றான்னா உட்காந்துருவாங்கல்ல. மணிசங்கரையன்னு ஒரு இத்து போன காங்கிரஸ்காரரை வச்சு பேச வச்சுட்டு இருக்காங்க. யார் பேச வைக்கிறா தெரியுமா? திமுக தான். திமுக. உத்தவ் தாக்கரேயோட பத்திரிகை எழுதுறாங்க தலையங்கத்துல, இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தான் தலைவர் ஆகணும். எப்படி எழுதுறாங்க? ஸ்டாலின் தான் எழுதுறாங்க. திமுக கோச்சட போடாதீங்க. திமுக ஒரு மிக சிறந்த அரசியல் கட்சி. அதை பார்த்து மற்ற கட்சியெல்லாம் பாடம் கத்துக்கணும். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி பேசுவாங்க, அதை மாத்தி பேசுவாங்க. ஏன்னா கடைசி மந்த் போன வாரம் வரைக்கும் தேமுதிக அமைச்சர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இது ஒரு ஊழல் அரசம், 10 ரூபா பாலாஜி, கரூர் மரணத்துக்கு வந்து திமுக தான் காணும், இப்படிலாம் பேசினாங்க சார். இதை இப்ப எப்படி இந்த அடுத்த நாள்ல இருந்து மாத்தி பேசுவாங்க? திட்டிவிட்டு இன்னைக்கு சேர்ந்தவங்களா இருக்காங்க. நீங்க என்ன இவ்வளவு அரசியல்ல ஒரு நாள் என்பது மிகப்பெரிய இடைவெளிங்க. அதான் நீங்க அவ்வளோலாம் வந்து எப்படி சார் மக்கள்லாம் அதை காணுகவே மாட்டாங்க. இவங்க எல்லாம் இப்படிதான், இவங்க போஷி தெரியாதா போயான்னு போயிட்டே இருப்பாங்க. மக்கள் நல்லாவே தெரியும் எந்த அடிப்படையில் சேர்ந்தாங்க. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. ஜெயகாந்த் அவருடைய சொந்த இடத்தை இடிச்சு தரமட்டமாக்கி அவர் அரசியலை அவரை காலி பண்ணி ஜோக்கராக்குறது திமுக தான். அதிமுகவில் போய் சேர்ந்துருக்கிறீங்க, கேட்பானா மாட்டானா? நான் ஆன்மா மன்னிக்காது, அது மன்னிக்காது, அதெல்லாம் நான் போல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத இல்லாததை பேச தேவையில்லை. இருக்கிறத பத்தி வரலாறை பத்தி பேசு. உங்கள் கணவரை ஜோக்கராக்கியது இந்த திமுக. நீங்கள் அதோடு கைகோர்த்து இருக்கிறீர்களே, இதைதான் இவ்வளவுதான். இதை நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். அவருடைய எம்எல்ஏ கட்டமைப்பு, கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் திமுக வாங்கினது அவங்க. சுதீஷுக்கு எம்பி சீட்டு யார் கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் கூட்டணி, முடிஞ்சு போச்சு. திமுக கொடுக்குது கூட்டணி, அவ்வளவுதான். 6 எம்பி சீட்டு காலி ஆகுதுன்னு போனாங்க பாத்தீங்களா? 6 எம்பி சீட்டு ராஜபால காலி ஆகுது, திருச்சி சிவா, கனிமொழி, சோமுலாம் காலி ஆகுது, போயிட்டாங்க. தெரிஞ்சதுதான் இது, அங்கதான் போவாங்க. இது வந்து கேப்டன் ரசிகர்களும் அந்த கட்சி தொண்டர்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? இருக்காங்களா என்ன? கேப்டன் ரசிகர்கள் இருக்காங்க, ஆனா தேமுதிக தொண்டர்கள்லாம் பெருசா இல்லைங்க. நம்ம வந்து ஏன்னா எனக்கு அதை ஓப்பனாக சொல்றேன். தேமுதிகவோட ஒரு நிர்வாகி ஒருத்தர் வந்து நம்மள ஊடகங்கள்லாம் ரொம்ப ஓவரா பேசுறான், வீட்டுக்கு வந்து மண்டையை உடச்சிடும்னு சொல்லிட்டு, அப்படி நல்லா கவனமா இருங்க. அதெல்லாம் தவிர்க்கிறேன் நான். பயப்படுறேன்னு அர்த்தம் இல்லை. எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, நமக்கு பல வேலைகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு வேலையை எடுத்துட்டு போட்டு பண்ண முடியாது. பாவம், அதான் சொல்றேன், பாவம் தேமுதிக பாவம். அதனால அதிமுகவுக்கு எந்த இழப்பும் கிடையாது, திமுகவுக்கும் எந்த பிளஸும் கிடையாது. இது வரைக்கும் நாங்க கேட்ட கேள்விக்கு பொறுமையா பதில் உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.